எங்கள் துணை முதல்வர் அவர்கள் கூறுவது வந்து மிக சிறந்த கருத்து தானே. ஏன்னா கட்சிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை, யார் எந்த அணியில இருக்காங்கன்னு சொல்லி தரல, சின்னம் முடக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து கரெக்ட் தானே அவர் சொல்றது. அவர் சொல்ற கருத்து வந்து மாறுபட்ட கருத்து இல்லையே, கரெக்டான கருத்து தானே சொல்லிட்டு இருக்காரு. பிரச்சனை எல்லா கட்சியிலுமே இருக்கு. நேற்று ஆரம்பிச்ச கட்சியில ஆரம்பிச்சு நீங்க 70-75 வருஷம் கட்சியில எல்லா கட்சியிலும் பிரச்சனை இருக்கு. அப்ப அவர் வந்து அதிமுக மட்டும் குறிப்பிட்டு பேசுறாருன்னா ஏன் இவ்வளவு டம்ப் பண்ணி பேச வேண்டிய தேவை என்ன இருக்கும்? எங்களோட ஒரே எதிரி நாங்க பாக்குறது வந்து தலைவர் அவர்களும் சொல்லியிருக்காரு, அதிமுக மட்டும்தான் எதிரி. அது மாதிரி ஒரு எதிர்கட்சி இன்னைக்கு வந்து பலவீனமா இருக்கிறது வந்து எங்களுக்கு வந்து வருத்தத்திற்குரிய ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி. இவ்வளவு சந்தோஷமா சொல்றதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏங்க ஒரு கட்சி வந்து ஒரு எதிரி கட்சியா இருந்தாலும் வந்துட்டு எதிரிக்கும் நாங்கள் வந்துட்டு ஒரு தாய் மனப்பான்மையோடு தான் நாங்கள் பார்க்குற ஒரு கட்சி. நாங்கள் திராவிடம் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா வந்துட்டு அனைவரையும் ஒற்றுமையாக பாருங்கள், அனைவரும் சமமாக பாருங்கன்னு தான் சொல்லியிருக்கு. அது மாதிரி வந்து ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலும் அவங்க அழிஞ்சு போகிறதுல வந்து எங்களுக்கு வருத்தம் இருக்க தானே செய்யும். அதாவது பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறத மையப்படுத்தி சொல்றீங்களா? பாஜக வேறு, அதிமுக வேறு. அரசியல் ரீதியாக வந்து அவங்க ஒரே டீமாக இருக்காங்க. பட் ஒரு பலமா இருந்த கட்சி, எதிரி கட்சியா வந்து தமிழ்நாட்டில் இருந்த கட்சி, ஒரு ஆண்ட கட்சி வந்து இன்னைக்கு அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. எப்படி அழிவு நோக்கி போகுதுன்றீங்க? நான் கட்சியிலிருந்து ஒருத்தர் போவாங்க, ஒருத்தர் வருவாங்க, இதெல்லாம் அழிவு நோக்கி போகுதுன்னு சொல்லுவீங்க? ஒரு அங்க கட்டமைப்பே இல்லாம இருக்கே. எடப்பாடி அவர்கள் வந்து பொதுச் செயலாளரை வந்து தன்னைத்தானே அறிவிச்சுக்கிட்டாரு. அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மையில அந்த கட்சியோட தொண்டர்கள் இல்லை.